தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை காலமாகியிருக்காரு. இந்த ஒரு செய்தி திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில பெருமளவு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமல்லாம இப்போ அவருடைய உடலுக்கு பொதுமக்கள், தொண்டர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குறித்து ஒரு சில விஷயங்களை பதிவிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அரசியல் களத்துல நாம இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருக்காரு அப்படின்னும், இதயத்திலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடியவரா இருந்திருக்காரு அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அரசியல் களத்துல ரிஸ்கான ஒரு அரசியலை பண்ண ஒரு தலைவர்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு. வெளிப்படையாக மனதில் படக்கூடியதை அப்படியே மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நபராகவும் இருந்திருக்காரு. அடித்தட்டு மக்களை பற்றி எப்பவுமே ஒரு அலாதி பிரியம் கொண்ட ஒரு நபராகவும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சினிமா துறையில அவர் நடிகர் சங்கத்துல தலைவராக இருந்தபொழுது நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களை பற்றி யோசிச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்கோ அப்படி நிறைய விஷயங்களை பண்ணவர். அவரை எப்பவுமே பார்க்கும் பொழுது நம்மள பலருக்கும் நம்மை போல ஒருவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய முகம் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, 2009ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் பொழுது இவர் காலேஜ் படிக்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கிட்ட 3 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணதாகவும் சொல்லியிருக்காரு. சோ இந்த லோக்சபா எலெக்ஷன் அப்ப அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னதான் வெளியே ஒரு பெரிய தலைவரா இருந்தாலும் ரொம்பவே ஹம்பிளான ஒரு பர்சன் அப்படின்னும், மூன்றாவது ஒரு கட்சியா அரசியல் களத்துல வளரணும் அப்படின்னா இதயத்துல என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்டு மக்கள் கிட்ட பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருந்திருக்காரு. அவர் எனக்கு இந்த விஷயத்துல பெரிய எடுத்துக்காட்டாகவும் இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால பெரிதளவு பேசப்பட்டுட்டும் வருது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க.